எல்லாம் டிவைன் பிளான். நாம் எல்லாருமே பத்ரிஜி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் இங்கே வரணும், நாம் எல்லோரும் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு பிளான் பண்ணிட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே. ஆனால் நம்மளுக்கு நம்ப மாட்டேங்கிறோம். ஏன்னா இந்த லௌகீக வாழ்க்கையில் நாம் எல்லோரும் இணைஞ்சிருக்கோம் இல்லையா? இந்த ட்ரூத்தை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல. ட்ரூத் என்னவோ இதுதான். ஸோ சதானந்த யோகி பார்த்தோன்னே பத்ரிஜிக்கு எக்கச்சக்கமாக ட்ரிகர் ஆகுது. அதிலேருந்து ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு டோட்டலாக அப்போதைக்கே அவருக்கு வைஃப் 2 சில்ட்ரன் இருந்தாலும் அவங்க நான் ஒருத்தனுக்காக பிறக்கலை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனித இனத்திற்காக பிறந்திருக்கேன், ஒருத்தருக்காக என் டைம் கொடுத்து அவருக்கு பேசிக்கிட்டு இருந்தேன்னா எத்தனை மக்களுக்கு வேலை செய்கிறது மிஸ் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வை சதானந்த யோகி. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறார். சதானந்த யோகி ஓகே ஆயிடுச்சு, உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு முடிச்சிட்டேன், எனக்கு ஒரு சமாதி கட்டு, நான் போயிட்டு உயிர் நீக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிஜிக்கிட்ட சொல்கிறாரு. உடனே பத்ரிஜி இடம் தேட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நந்தவனத்தில் அந்த கர்னூலில் இருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் அந்த இடத்த செலக்ட் பண்ணி அங்கே நல்ல சிரிச்சுக்கிட்டே தன்னோட குருவை அமுச்சு வச்சார் பத்ரிஜி. ஸோ அங்கேருந்து இந்த பிஎஸ்எஸ்எம் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் கமிட் ஆகிட்டார். அவருக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு. சில பேர் சொல்கிறாங்க வாக்கின் கூட இருக்குது மாஸ்டர்துன்ட்டு. ஸோ எல்லாமே இருக்குது. ஃபுல் ஸ்பீட் திரும்பி பார்க்கறதுக்கு கூட அவருக்கு இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும்